அங்கே தான் வரோம், ஆந்திர பிரதேஷ். ஆப்போசிட்லேருந்து ஏறி விட்டாங்க போலங்க. ஐயோ, இதுதான் நாங்கள் போகணுமா? நான் எங்களுக்கு மட்டும் ரோடை காணோம், நாங்கள் ரோட் டாக்ஸ் கட்டுறோம்டா. டேய், அவசரத்துக்கு பிறந்த போலதான். ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வந்து குட் ஈவினிங்காக, குட் மார்னிங்காக, குட் நைட்டான்னு தெரியல. ஸோ எந்த டைமில் பார்க்குறீங்களோ அந்த டைம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் ரைட் கிளம்பிட்டோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விக்கியும் வந்தாச்சு, சர்பீஷும் வந்தாச்சு. வண்டியிலலாம் லக்கேஜெலாம் பேக் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி கரெக்டாக. பாருங்கள், நைட்டு கரெக்டாக டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நேராக இப்போ சென்னை போயிட்டு அங்கேருந்து நம்ம vlog கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வண்டியில் போயிட்டு எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ வாங்க கைஸ், அப்படி வீடியோ கொடுப்போம். ஓகே கைஸ், வண்டியில் ஏறிட்டோம். நான் போகிற வழியில் சொல்கிறேன் எங்கெங்கே போகிறோம், என்ன ட்ரிப்புங்கிறத நான் உங்களுக்கு போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் 3 பேர் ஆக்சுவலாக இப்போ இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்கோங்க. ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. விக்கி ப்ரோ மொத 2 லைட்டையும் போட்டிருக்காப்புல. நம்ம மேகமலை ட்ரிப்பில் பார்த்தா தெரியும், அது ஆஃப் ரோட் லைட்டு உடஞ்சது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இப்போ தாங்க போட்டிருக்கோம். கிளாம்பெலாம் செட் பண்ணி சோம்பேறித்தனம் நம்மளுக்கு. மேகமலை ட்ரிப் நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும். பைசன்லாம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ் கால் பண்ணோம். ஸோ கைஸ், அப்படியே நான் வண்டியில் போயிட்டு ஹைவேஸ் ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓம் நம சிவாய. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ரைடு வந்து மெயினாக நாங்கள் வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனல் என்ஜாய்மெண்ட்டு மீறி ஒரு அவேர்னஸ் ரேலி மாதிரி பண்ணுறோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னேஷனே இல்லைங்க. ரெக்கக்னேஷன் மீன்ஸ் அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே யாருமே மதிக்கிறதே கிடையாது. ஸோ 2 வீலர் வச்சுருக்கோன்னா ஒரு இதுவே இல்லாமல், எப்படி சொல்கிறதுங்க, அதாவது அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்கிறத யாருக்குமே உணரவே மாட்டுறாங்க. அவங்க பாடி இஷ்டத்துக்கு நம்மளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. நிறைய பேர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் ரைடு தான். ஸோ வந்து பெருசாக ஒன்றும் இல்லைனாலுமே சோஷியல் மீடியாவில் வந்து ஓரளவு இது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% ஆச்சும் நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனாலும் போதும். ஸோ அதுக்கான ரைடு தான். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரா கேவ்ஸும் அண்ட் தென் ஹரிகர் ஃபோர்ட்டும். ஸோ டைட்டில் வந்து என்ன வைப்பேங்கிறது தெரியல எனக்கு. எங்கெங்கே போகிறோன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு காட்டுறதுக்கு எதுவும் இல்லைங்க. நான்லாம் ஃபியூல் பண்ணிட்டேன், விக்கி மட்டும் ஃபியூல் பண்ணணும். பண்ணிட்டாருன்னா நம்ம அப்படியே சென்னையை நோக்கி பயணத்தை தொடர வேண்டியதான். ஸோ இது ஏன் சென்னையிலேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சிட்டி சென்னை. ஸோ அங்கே வந்து இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளோட கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது தான் ஒரு இது. ஸோ திருச்சியிலேருந்து சென்னை போயிட்டு அங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு போகிறோம். ஸோ திருச்சியில் டேரக்ட் ரூட் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரு, தும்கூர் அந்த வழியாக தான் போவோம். ஆனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சுற்றிட்டு தான் போகிறோம். ஒரு 300 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிரச்சனை இல்லை, ஜாலியாக தான் போகிறோம். ஸோ பெருசாக ஒன்றும் ஸ்டே இல்லைங்க, கேம்ப் ஸ்டே தான் பண்ண போகிறோம். ஸோ டென்ட் கூட தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோங்க நாங்கள் ரூமில். திருச்சி தான் ப்ரோ, சும்மா சின்ன சேனல் தான், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டோலுங்க, சமயபுரம் டோல். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பலூர் வந்துட்டாச்சு நம்ம. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ். நீங்கள் என்னோடய சென்னை விளாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா விளாக்லேயும் இந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன். ஸோ சமானாக தான் இருக்கும் இந்த இடம். என்னோடய ஒன் ஆஃப் த மெமரபிள் பிளேஸ், நீங்களும் பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம ட்ரிப்போட வந்து செகண்ட் டோலுங்க அது. ஸோ இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கலாங்க. எடுத்துகிட்டு லைட்டாக ரிஃப்ரெஷ்மெண்ட்டை போட்டுட்டு 80 பனியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி மேலே அப்படியே பனி வேறு லெவலில் இருக்குங்க. யூஸ்வலாக ஒரு கடையில் எடுப்பேன், அந்த கடையில் எடுத்துருவோமா. ஸோ கைஸ், இப்போது டோல் பூத்தில் வந்து சின்ன ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். ஸோ டீ காஃபி எதுவும் குடிக்கலாங்க, தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டு. ஏன்னா பனி மழை பெஞ்சிருக்கு போல். ஸோ அதனால் தாகம் அடிக்கல, தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, டீஹைட்ரேட் ஆகிட்டு. ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ கிளம்பிடும். ஸோ வண்டிலாம் பார்த்தீங்களா அப்படியே நிற்கிது. ஸோ டோல் பூத்தில் தான் இருக்கோம் நாங்கள். போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்க,
இங்கே ஒரு பிரேக் எடுத்தாச்சு, நல்லா ஒரு 1/2 hour. நம்மளால் விக்கி தூங்கிட்டாப்புல. ஆனால் நான் வந்து அப்படியே சப்ஸ்கிரைபர் சரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே யார் யார் கமெண்ட் அடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே டைமை போக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணேன். நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது வைசரை வந்து நான் துடைக்காமல் போயிட்டேங்க. க்ளீன் பண்ணாமல், கரெக்டாக க்ளீன் பண்ணாமல் விட்டேன். டியூக் 200 அவன் என்கிட்ட பெட்டு கட்டியிருக்கான். நம்மளால் மைலேஜ் தர மாட்டேன், 25 தான் தருதுன்னு. நீ வாடா நான் 50 தர வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன். இப்போ 60 காட்டு தான் மைலேஜ். வெதர் வேறு நல்லா கூலாக இருக்குல்ல. ஏபிஎஸ்ஆர்டிசி, ஆந்திர பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அங்கே தான் வரோம், ஆந்திர பிரதேஷ். கைஸ், பின்னாடி ஒரு காரில் ஒருத்தன் வரான கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா தம் அடிச்சுட்டே கார் ஓட்டிகிட்டு வரானா. நம்மளால் பின்னாடி இன்டர்காம்லேருந்து சொன்னாப்புல, இப்படி என்னடா உங்களுக்கு தம்மு கார் ஓட்டும் போது நின்றுட்டாடுறா. ஆமாங்க, தம் அடிச்சா தான் ஓட்டுறான். கைஸ், ஏதோ டிராஃபிக்குங்க, என்னாச்சுன்னு தெரியலங்க. கைஸ், இங்கே ஏதோ ஒரு சம்பவமாக இருக்குங்க. என்ன ஆச்சு? ஐயோ, பயங்கரமான ஆக்சிடென்ட். ஐயோ, ஆப்போசிட்லேருந்து ஏறி வந்துட்டாங்க போலங்க. ஐயோ, பஸ் இப்போ தாங்க நடந்திருக்கு. அங்கிட்டிருந்து வந்துட்டாங்க போல். ஷோ கைஸ், எல்லாத்துக்கும் அடி, நல்ல அடிங்க. வயசானவரெலாம் படுத்துருக்காங்க. ஷோ, யாருக்கும் எது இருக்க கூட ப்ரே பண்ணி போங்க ப்ரோ. பயங்கரமான ஆக்சிடென்ட் ப்ரோ. டேரெக்டாக ஹெட் டு ஹெட்டு. அங்கிட்டிருந்து அந்த பஸ் டிரைவர் தான் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஷோ கைஸ், தயவு செஞ்சு மெதுவாக ஓட்டுங்க. நைட் டைமில் தூக்கம் வந்தால் நிப்பாட்டி தூங்கிடுங்க. எய்தாப்பில் அந்த பஸ் டிரைவர் மேலே தப்பா இல்லை பஸ் டிரைவர் யாராச்சும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கிட்டே திருப்பினாரா அப்படின்னு தெரியல. கடவுளே, பஸ் டிரைவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டி போங்க. ரொம்ப மோசமான கிராஷ். அந்த ஹெட்டு நேராக ஹெட்டு ப்ரோ. ஷோ அப்பா, 2 பேருக்கும் டேரக்ட். ஆமாம், நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வர அந்த ஜெய் படம் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி அதே இடம் தான் ப்ரோ. அரசூர் தாண்டி தான் ப்ரோ அதுவும். காய்ஸ், நம்ம ட்ரிப்பில் அடுத்த டோலுங்க, உளுந்தூர்பேட்டை டோல் வந்தாச்சு. ஸோ 3வது நினைக்கிறேன், எத்தனாவதுன்னு கரெக்டாக தெரியல. எத்தனாவது ப்ரோ? 3வது தானே? 3வது டோலுங்க. ஸோ போய்கிட்டே இருப்போங்க. இப்போ ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேகமாக போகவே பயமாக இருக்குங்க. 3 பேரும் எங்களோட ஆக்சிடென்ட் ஸ்டோரிஸாக பேசிகிட்டு வரோம். ஸோ எல்லாருமே விதவிதமான டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் நம்ம சேஃப்டி இருக்குங்க. காய்ஸ், நம்ம ட்ரிப்பில் இருக்க 4வது டோலுங்க அது. ஸோ திண்டிவனம் டோல் வந்தாச்சு நம்ம. காய்ஸ் பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எந்த அளவு டிராஃபிக் இருக்குன்னு. இவங்க தூக்கத்தில் ஓட்டுறதெல்லாம் பார்த்தா பயமாக தாங்க இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே போதும் படத்தில் ஆக்சிடென்ட் ஆகும்ல, ஆப்போசிட்லேருந்து ஏறி வந்து டேரெக்டாக ஹெட் டு ஹெட் கொலிஷன் மாதிரி அப்படியே அதே மாதிரியே இருந்துச்சுங்க. அப்படியே அந்த ஒரு சீனை வந்து திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் மைண்ட் வந்து அப்செட்டாகவே இருக்குது கைஸ். தூக்கி ஒன்று ஆஹா. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்குமா, 6:10 ஆகிடுச்சுங்க. ஸோ 6:30 மணிக்கெலாம் செங்கல்பட்டு தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்ன? இது வண்டி போகிற ரூட்டே கிடையாதா? இங்கிட்டு தான் நாங்கள் போகணுமா? நான் எங்களுக்கு மட்டும் ரோடை காணோம், நாங்கள் ரோட் டாக்ஸ் கட்டுறோம்டா. டேய், அந்த மலையை பாருங்களேன் எப்படி வந்து கவர் ஆகிருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, பயங்கரமாக கவர் ஆகிருக்குங்க மிஸ்ட்டு. இவ்வளோ குளிரில் ஓட்டிகிட்டு இருக்கோங்க நாங்கள். இங்கெல்லாம் வந்து படுத்திருந்தா குளிரில் அப்பா செம்மழகாக இருக்குல்ல. ஸோ நம்ம சென்னை பைக்கர்ஸ் இல்லாததுக்கு தெரிஞ்ச இடம் 99 கிலோமீட்டர் காஃபி. இந்த மதுராந்தகம் ஏரியா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எப்பயுமே வந்து ஒன்று இங்கே தண்ணி இருக்கும், இல்லை வந்து காஞ்சி போயிருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டோம். ஸோ பாலாறு இதாங்க, பாலாறு
நீ பாலாறு, நான் கோளாறு. பாலாறு, நாங்க கோளாறு. பஸ்ஸுக்காரன் பாருங்களேன், ரொம்ப மோசமாக ஓடிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இவனை பாருங்க. டேய் என்னடா டேய், என்னடா சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க? நான் இண்டிகேட்டரை போட்டு பாஸ் அடித்து கன்னடையை பார்த்து வந்தா இவங்க பாட்டுக்கு வந்து கேப்புக்குள்ள சொருவிட்டான்டா அந்த லாரி கண்டெய்னர். அவசரத்துக்கு பிறந்த போலதான். ஸோ செங்கல்பட்டு டோல் இங்கே வந்து ஒரு பிரேக்கப் போடுவோங்க. பிரேக்கப் போட்டு மேப்பை வந்து கரெக்டாக போட்டுக்குவோங்க. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ சென்னை வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப். என்னடா இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க கைஸ். ஏன்னா இது வந்து பார்ட் 1ங்கிறது வந்து திருச்சி டு சென்னைங்கிறது தான். பார்ட் 2 தாங்க மெயின். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து தான் போவீங்க. ஸோ அவங்களுக்காக பார்ட் 1.1ன்னு பேரை வைக்கலான் இருக்கேன். இது 1, அடுத்து 1.1ன்னு. ஐயோ இங்கிட்ட இறங்கிட்டேன்னு தெரியாமல்